வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சக செயலாளருக்கு விடுக்கப்பட்ட உத்தரவு. மத்திய வங்கி ஆளுநர் நிதி அமைச்சின் செயலாளர் குறித்து அனுரவின் நிலைப்பாடு. மது உற்பத்தி நிறுவன இயக்குநரின் பிணை கோரிக்கையை நிராகரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம். பொது தேர்தலுக்காக பாதுகாப்பு கடமையில் 70,000 போலீசார். 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான மற்றொரு சொகுசு வாகனம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளை காலை ஆரம்பமாக இருக்கின்றது. காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும் வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கின்றது. இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க அனைத்து பொதுமக்களிடமும் விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்களித்த பின்னரும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் வீட்டிலேயே இருக்குமாறு ஆணைக்குழுவின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்குச்சாவடிக்கு அருகில் அல்லது நெடுஞ்சாலைகளில் வீதிகளில் நிற்பதை முற்றாக தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக தொலைக்காட்சி அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பட்டாசு கொளுத்துவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். இதுபோன்ற கூட்டங்கள் சட்டவிரோதமானது என்று கருதப்படுவதால் பாதுகாப்பு படையினர் அத்தகைய குழுக்களை கலைக்கலாம் அல்லது கைது செய்யலாம் என்பதை அனைத்து பொதுமக்களும் இதுபோன்ற கூட்டங்களை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க கேட்டுக்கொண்டுள்ளார். தனது செயல்களை நீதிமன்றம் அவமதிப்பதாக ஏன் கருதக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க நவம்பர் 19ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளருக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னணி பொறியியல் நிறுவனமான LDL ஹோல்டிங் லிமிடெட் சம்பந்தப்பட்ட வணிக பரிவர்த்தனைகளின் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்யும் 3 அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே 30/10/2024 திகதியன்று கடிதம் ஒன்றை அமைச்சகத்தின் செயலாளர் அனுப்பியதாகவும் அதில் நிறுவனத்தின் கணக்காய்வை நடத்துமாறு அறிவுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. உயர் நீதிமன்றம் இந்த செயலை சாத்தியமான சட்டமீறல் என்றும் அதனால் நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டுள்ளதாக கருதியுள்ளதாகவும் நீதியரசர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்தே தனது நடத்தையை நீதிமன்றம் அவமதிப்பதாக ஏன் கருதக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க நவம்பர் 19ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு செயலாளர் நேரில் முன்னிலையாக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் மீதான விமர்சனங்களில் மாற்றமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட ரீதியில் இந்த இருவர் மீது குரோதங்கள் எதுவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதி கொள்கைகள் தொடர்பில் அவர்கள் மீது அன்று முன்னெடுக்கப்பட்ட விமர்சனங்களில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த 2 பதவிகளையும் அவசரமாக மாற்றுவது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பொருளாதார நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பதவி மாற்றம் செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் சிக்கல் மிகுந்த பாதையில் பயணிப்பதாகவும் இதனால் அதற்கு தலைமை தாங்கிய பிரதான அதிகாரிகளுடன் பயணிப்பதே பொருத்தமானதாக அமையும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடு மற்றும் மக்களின் சார்பில் எடுக்கப்பட்ட சரியான தீர்மானமாக இதனை கருதுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். WM மெண்டிஸ் நிறுவன இயக்குநர் ரந்தீப் நரேந்திரவின் பிணை கோரிக்கை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. 3.5 பில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறியமை தொடர்பில் அவருக்கு ஏற்கனவே விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கான பிணையை நிராகரித்துள்ளது.
அத்தோடு அடுத்த விசாரணையை 2024 நவம்பர் 29ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 70,000 போலீசார் உட்பட 90,000 பேர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கமளிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு மேலும் கருத்து வெளியிடுகையில் 160 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 13,383 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் 64,000 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதற்கு அப்பால் 3,200 போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுவர். அண்டளவாக 70,000 போலீசார் வரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட உள்ளனர். இதற்கு மேலதிகமாக 12,227 சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளனர். சில முக்கிய இடங்களின் பாதுகாப்புக்காக 11,000 இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மேலும் இராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளனர். போலீசார் முப்படையினர் அடங்கலாக மொத்தமாக 90,000 வரையான பேர் தேர்தல் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் இடம்பெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. பெறுபேறுகள் வெளியாகி ஒரு வார காலத்துக்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான லேண்ட் குரூஸ் ரக சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனமானது தங்காலை காவல் பிரிவுக்குட்பட்ட விதரந்தேனிய பிரதேசத்தில் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிப்பிட்டிய பல்லிகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்தரணி ஊடாக மாத்தறை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் இந்த வாகனத்தை களுத்துறை பிரதேசத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் ஒருவரால் குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.